real Christian? We see so many people, Christians, but who is truly a Christian? நாம் அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார்? A real Christian is the one who will be happy in the Lord at all times, whether difficulties or moments of good things. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுதும் அல்லது நல்ல காரியங்கள் இருக்கும் பொழுதும் ஒரே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவன் தான் கிறிஸ்தவன். This morning, can you say that I am happy in the Lord at all times? இந்த காலையில் ஒருவேளை நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? If not, why? இல்லை நான் ஏன்? Why I am not be able to be happy at all times? ஏன் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குள்ளாக நான் சந்தோஷமாக இருக்க முடிவதில்லை? When everything is all right, I am so happy. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். If things are favorable to me, I am really happy. காரியங்கள் எனக்கு சுமூகமாக இருக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன். But when things turn, which makes me uncomfortable, I could not be happy. ஆனால் காரியங்கள் மாறும் பொழுது, வித்தியாசமாகும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்க முடிவதில்லை. Why? Dear people, these things we have to examine today. இந்த காரியங்களை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. In Psalm 34:1, the psalmist David says, Psalm 34:1, the Bible says, Psalm 34:1, I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். When was this psalm sung by David? தாவீதினால எப்பொழுது இந்த பாடல் பாடப்பட்டது தெரியுங்களா? He was in a strange land. ஒரு அந்நிய தேசத்தில் அவன் இருந்த வேளை. He was almost to be killed by the king. ராஜாவினால கொல்லப்படும்படியான ஒரு நிலையில் அவன் காணப்பட்டான். So he was standing before the king in order to escape. He was disgusting as though he was a madman. ஒரு ராஜா முன்பாக அவன் ஒரு பைத்தியக்காரனை போல வேஷம் மாறி செயல்படுகிற வேளை இது. ஆனால் அவன் சொல்கிறான், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். Dear people, this shows that real Christian character, and it shows a real Christian's color. இது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய குணமும் அவனுடைய உண்மையான தன்மையும் காட்டுகிறதாக இருக்கிறது. David could say, Lord, I will praise thee at all times. தாவீது சொல்றார், ஆண்டவரே எக்காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். Whether I am in good condition or in bad condition, நல்ல நிலையில் இருக்கிறனோ அல்லது நான் கஷ்டமான நிலையில் இருக்கிறனோ, நான் உம்மை துதிப்பேன். So I would like to show you the example
as well how the people, even in the Bible, when they enjoy the favor of God, they were happy. But when the things gone contrary, they were so unhappy and grieved God. இந்த வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறேன். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. they were praising God, தேவனை துதித்தார்கள். ஆனால் காரியம் மாறின பொழுது அவர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். On the other hand, I would like to show you another example in which it was a very difficult time, but it was a time of praise as well. கடினமான ஒரு வேலை, ஆனால் கூட அந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்த காரியம். I would like to contemplate mainly the end in both the cases. இந்த ரெண்டிலும் முடிவை நீங்கள் சிந்திக்கும்படியாக நான் விரும்புகிறேன். Because this is the end of you and me. என்ன, இதுதான் உன்னுடைய முடிவும் என்னுடைய முடிவும். Either you could choose to be happy in the Lord at all times, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பகுதியை தெரிந்து கொள்ளலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை துதித்து வாழலாம். You could praise God. So the end also will be of the same kind to the people which apply to the way by which they received. அந்த முடிவும் கூட அவர்கள் எவ்விதமாக அந்த காரியத்தை பெற்றார்கள் என்பதை நான் காண்பிக்கும்படியான காரியத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். Probably you may be a Christian today. இன்றைக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். But still I would like to tell you, please examine. தயவுசெய்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். This is very important. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். A true Christian is the one who committed his life to God. ஒரு மெய்யான கிறிஸ்தவன் என்பவன் யாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவன். It is not seeking God for some favor. ஏதோ சில சகாயத்துக்காக ஆண்டவரை தேடுகிறது அல்ல, but completely surrendering to God is a Christian. ஆனால் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவனே கிறிஸ்தவன். அதனால ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. What does it mean? If you want to follow me, deny yourself and take up the cross and follow me. Following the path of Jesus Christ. இயேசுவினுடைய வழியை பின்பற்றுவது. Dear people, unless you have such a life, உடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு காரியம் இல்லைன்னா, I pray the Spirit of God should help you to examine yourself. உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். This is the most important thing. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Dear people, it is not mere saying that I am a Christian. ஒரு கிறிஸ்தவன் என்று வார்த்தையில சொல்லுவது அல்ல. That should be proved in life. அது வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று. Your life must speak that you are a Christian. நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை உன்னுடைய வாழ்க்கை பேச வேண்டும். This is the word of God. தேவனுடைய வார்த்தை. Is your life speaks that you are a Christian? நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை உன்னுடைய வாழ்க்கை பேசுகிறதா? If not,
இல்லை என்றால், dear people, you have to examine. உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Psalm 71:8 Bible says, சங்கீதம் 71:8 வேதம் சொல்லுகிறது, there is a longing of the psalmist. சங்கீதக்காரன் சொல்லும்படியான ஒரு விருப்பத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். Let my mouth be filled with thy praise and with thy honor all the day. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. O Lord, let my mouth be filled with thy praise. ஆண்டவரே, என்னுடைய வாய் filled with praise, துதியினால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. Dear people, when we think God has been so gracious to us, நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருந்திருக்கிறார். Do you think that you are worthy for all the blessings that you received? நீ பெற்றிருந்த நன்மைகள் எல்லாவற்றுக்கும் நீ தகுதியானவன் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறாயா? Do you think that you are entitled for the things that you are enjoying today? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற எல்லாத்துக்குமே நீ தகுதியானவனாக இருப்பதாக நீ எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Then you are on the wrong track. அப்படின்னா நீ தவறான பாதையில் போயிட்டுருக்கிற. You are on the wrong track. நீ தவறான பாதையில் போயிட்டு கொண்டிருக்கிறாய். The Bible talks about grace. வேதம் கிருபையை பற்றி பேசுகிறது. Many reformed people talk much about grace. அநேக சீர்திருத்த மக்கள், சபையின் மக்கள் கிருபையை குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். But I am afraid that 99.9% of the reformed people, they don't really enjoy grace, but it's a mere talk. ஆனால் 99.9% ரிஃபார்ம்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் கிருபை என்பதை குறித்து அதிகமாய் பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் அனுபவிப்பதில்லை. This is the fact. They talk much about grace, but they don't enjoy grace. Why? To enjoy grace, you must go to the bottom. கிருபை அனுபவிப்பதற்கு நீ மிக தாழ்ந்து கீழாக போக வேண்டும். Saint Paul talks about this. பரிசுத்த பவுல் இதை குறித்து பேசுகிறார். 1 தீமோத்தேயு 1st chapter, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம். Saint Paul talks about himself. தன்னை குறித்து பவுல் இவ்விதமாய் பேசுகிறார். This verse I preached on Wednesday. புதன்கிழமை இந்த வசனத்தையும் கூட நான் குறிப்பிட்டு பேசினேன். It opened a new understanding to me. எனக்கு ஒரு புதிய விதமான விளங்குதலை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் தட். ஆகவே அதை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15th verse, 15வது வசனம், 1st chapter 15th verse.
1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். This is a faithful saying and worthy of all acceptation, that Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். I am the of whom I am chief. I am the chief sinner. Was St. Paul a person who committed anything like adultery, fornication, thieving, or any debauchery? பவுல் திருடனாகவோ அல்லது விபச்சாரக்காரனாகவோ வேசித்தனம் பண்ணவராகவோ ஏதாவது இருந்தாரா? சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். According to the law, you can't blame me. But this man says, I am the chief of sinners. நான் பாவிகளில் பிரதான பாவி. How could this be? இது எப்படி ஆகும்? Dear people, you think very high of you. உன்னை குறித்து நீ ரொம்ப உயர்வாக நினைக்கிற. But God laughs at you. ஆனால் உன்னை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார். What a fool this person is. இந்த நபர் எவ்வளோ ஒரு மதிகேடான நபர். Not knowing or understanding as who he is before me. எனக்கு முன்பாக இந்த நபர் யாருங்கிறத அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர். Yes, how could I count myself as a chief of sinners? ஒரு பாவிகளில் பிரதான பாவி நான் என்பதை எவ்விதமாக விளங்கிக் கொள்ள முடியும்? எவ்விதமாக நான் அதை அறிந்து கொள்ள முடியும்? Think of your old wicked nature. உடைய சுபாவத்தை நீ யோசனை பண்ணிப்பார். How I counted myself regarding this verse. இந்த வசனத்தை நான் பார்த்தப்போ I really contemplated on my own evil nature. என்னுடைய பொல்லாத சுபாவத்தை குறித்து நானே யோசித்து பார்த்தேன். How many times because of my evil nature I misbehaved? எத்தனை சமயங்களில் என்னுடைய பொல்லாத சுபாவத்தினால நான் தவறாக நடந்திருக்கேன். How many times God prevented me from falling into grave sins because of my wicked nature? என்னுடைய பொல்லாத சுபாவத்தினால எத்தனை சமயங்களில் நான் பயங்கரமான பாவத்தில் விழ வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டவர் என்னை காத்து கொண்டிருக்கிறார். Probably it has taken so many years back. அநேக வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. But if I would have fallen in that sin, I would not be here. நான் ஒரு அந்த பாவத்தில் விழுந்து போயிருந்திருப்பேன், நான் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். My life would have been completely turned aside. என்னுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாக தலைகீழ மாறி போயிருக்கும். It is His grace that prevented me from my fallen nature's prompting to be come under action. என்னுடைய வாழ்க்கையில் இந்த விதமான காரியங்கள் நடைபெறாதபடி ஆண்டவருடைய கிருபை தான் என்னை காத்து கொண்டது. Dear people, not only that, அது மாத்திரமல்ல. So I go to the very depth of my nature. என்னுடைய சுபாவத்தையே நான் ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். A person who has to really understand his sinfulness must see the depth of his heart. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவத்தன்மை உணர்வதற்கு அவருடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்க வேண்டும்.
இட் இஸ் நாட் டு see the other hearts, மற்றவர்களை பார்க்கும்படியாக அல்ல, அவருடைய இருதயத்தை பார்க்கும்படியாக அல்ல. When you see your own heart, you could understand how treacherous you are. நீ உன் சொந்த இருதயத்தை பார்க்கும் பொழுதே நீ எவ்வளோ ஒரு மோசமான நபர் என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியும். Suppose if you think that I am a better person, நான் ஒரு நல்ல நபர் என்று நீ நினைப்பாயானால், I am sorry to say the Spirit of God is not dwelling in you. பரிசுத்த ஆவி உன் இருதயத்தில் வாசம் பண்ணலை. Because unless the Spirit of God convicts of your evil nature, you can't be convicted. உன்னுடைய பொல்லாத சுபாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தவில்லை என்றால் நீ உணரப்பட முடியாது. You will think that you are a better person. ஒரு நல்ல நபர் என்பதாகவே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய். But I am sorry to say that you are on the way to hellfire. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், நீ நரகத்தின் வழியில் போய் கொண்டிருக்கிறாய். Only when the Spirit of God is there, you will have the mind to examine your heart. நீ பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு உனக்குள்ளாக வரும். Saint Paul here examines himself. பரிசுத்த பவுல் தன்னை குறித்து இந்த இடத்தில் ஆராய்ந்து பார்க்கிறார். Lord, I am a sinful man. ஆண்டவரே, நான் பாவமுள்ள மனிதன். I am in great need of thy salvation. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு மிக அதிகமாக தேவையாக இருக்கிறது. Leaving not all the sins which I have committed. நான் செய்த எல்லா பாவங்களை விட என்னுடைய பாவ சுபாவமே என்னை அலைக்கழிக்கிறது. My own sinful nature is making me to be in trouble. This person is not my problem. இந்த நபர் எனக்கு பிரச்சனை இல்லை. Not this person. அந்த நபர் இல்லை. The problem is in me. எனக்குள்ளாக தான் பிரச்சனை இருக்கு. It is me, the problem of myself and my family and all the relatives or anybody else. நான் தான் எனக்கும் என்னுடைய குடும்ப மக்களுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே பிரச்சனைக்குரிய மனிதன். That is the understanding which the Spirit of God gives to a person. ஒரு மனிதனுக்கு அந்த விளங்குதலை தாங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். That is salvation. அதுதான் ரட்சிப்பு. That is the change of nature. அதுதான் சுபாவத்தின் மாற்றம். Why the Bible says a person who is in Christ is a new person. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் ஒரு புதிய மனிதனாக இருக்கிறான். Not that he is completely transformed, முழுக்க மாறினவன் அல்ல, but the right understanding he is able to get. சரியான விளங்குதலை அவன் பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். That revolutionized his life. அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவிக்கிறது. There comes the enjoyment of grace. அப்போ தான் அவன் கிருபையை ருசிக்கிற. ஆண்டவரே, எந்த ஒரு பாவிக்கும் இவ்வளவு பெரிய கிருபையா? Lord, even to this is this grace. பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். God is against a proud person. God himself is against. கிருபையுள்ள தாழ்மையிலருக்கு கிருபை அளிக்கிறார். God giveth grace to the humble. This is the secret of all Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியமே இதுதாங்க. There is nothing else. வேறு ஒன்றுமே இல்லை. It is not your talent. It is not your education. It is not your status. உன்னுடைய தாளந்து படிப்பு எதுவுமே கிடையாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God is against the proud and humble. Grace, giveth grace to the humble. ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையா அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியறதில்ல?
Why many people could not say, I enjoy being a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன். At all times I praise God. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நான் துதிக்கிறேன். So you could either be a category of this people or another type of person whom I am going to mention. ஆகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று இந்த நபர்களைப் போல இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு நபரைப் போல காணப்படலாம். Please turn to me with Exodus. யாத்திராகமம் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த மக்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதித்தார். God blessed these people very much. When the people were in bondage, அடிமைகளாக இருந்த இந்த சூழ்நிலையில் இந்த மக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். God brought them out from Egypt. 430 years of bondage. 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். What a great thing it was. அது எவ்வளோ ஒரு பெரிய காரியம் இல்லைங்க. 430 வருடங்கள் இந்த மக்கள் அடிமைகளாக இருந்தவங்களை கொண்டு வந்தாங்க. But when they faced the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை பார்த்த பொழுது they started grumbling, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They started blaming Moses அங்கே அவிதமாக குற்றச்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே, after crossing the Red Sea, they sang a very beautiful song. ஒரு அழகான பாடலை பாடுகிறார்கள். Exodus 15, 1-19. Exodus 15, 1-19. Such a big song. அவ்வளோ ஒரு பெரிய பாடல். Then sang Moses and the children of Israel this song unto the Lord. இந்த பாடலை அவ்விதமாக மோசேயும் அந்த மக்களுமாக பாடுகிறார்கள். ஒரு உன்னதமான பாடல். It's a beautiful song. I would like to read the whole song, but because of time I don't know how far I could. இந்த முழு பாடலையும் பாட நான் விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், அவங்க சொன்னாங்க, அப்பொழுது என்ன பாடினாங்கன்னா, they song, I will sing unto the Lord, for he hath triumphed gloriously. The horse and his rider hath he thrown into the sea. எகிப்தினுடைய அந்த குதிரை ரதம் எல்லாம் முழுகி போயிடுச்சு, உங்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ சொல்கிறாங்க, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் கடலிலே தள்ளினார். The Lord is my strength and song, and he is become my salvation. He is my God, and I will prepare him an habitation, my father's God, and I will exalt him. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். The Lord is a man of war, the Lord is his name. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். What a beautiful song. என்ன அழகான பாடல். நீங்கள் தயவுசெய்து முழுக்க வாசி பாருங்க, ரொம்ப பிரமாதமாக பாடுறாங்க. It was so beautiful a song. It's a very long song. But when they go beyond, அதுக்கு மேலே போன உடனே தண்ணி தாகம், there is a thirst. இப்போ மாரா என்ற இடத்துல வரும்பொழுது தண்ணி இருக்குது. There was a place called Mara, the water was there, but it was bitter. கசப்பாக இருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க? They started grumbling, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. I don't think in 40 years they never sing a song afterwards. 40 வருஷமாக அவர்கள் திரும்பமாக இந்த மாதிரி ஒரு பாடலை பாடினதாக வேதத்தில் நான் பார்க்கல.
We could see these people, grumbling people, முறுமுறுக்கிறது. When things were going, they were so happy. காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. We are praising, Lord, you are a great God. நீர் மிகப்பெரிய தேவன், உன்னதமானவர், மகிமைக்குரியவர், glorious God. Everything was all right. எல்லாம் நல்லா இருக்கு. But when things were going contrary, காரியம் மாறின பொழுது grumbling, முறுமுறுக்கிறது. நீ கூட அப்படி தான் இருக்கல? You are also like that, is it not so? When things going all right, you are happy. எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் கொஞ்சம் மாறின பொழுது உடனே நீ வேற மாதிரி ஆடுறிய. You become different. You started grumbling, முறுமுறுக்க ஆரம்பிக்கிற. You are dissatisfied in God's dealing with you. ஆண்டவர் உன்னோட கூட இடைப்படும்படியாக செய்கிற காரியத்தில் உனக்கு ஒரு அதிருப்தி. You want this, but God is not allowing to possess it. உனக்கு இது வேணும்னு நினைக்கிற, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் வழி திறக்கல. You grumble. When you feel sick, you are grumble. வியாதிப்பட்டா நீ முறுமுறுக்கிற. You get angry, கோவப்படுற, irritated, எரிச்சல் அடைகிற. You are a different person. நீ வித்தியாசமான நபராக இருக்கிய. You lost the happiness when things were going very well. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ காரியத்தை எல்லாம் விட்டுட்டு இப்போ நீ சந்தோஷத்தெல்லாம் போட்ட. Probably you tried to work out something that you could get it again after some time. பிறகு எப்படியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னால் திரும்ப அந்த நிலைக்குள்ளே வர்றதுக்கு நீ கொஞ்சம் பிரயாசப்படுற. Dear people, I warn you. நான் எச்சரிக்கிறேன். These people, they enjoyed the favor of God for 40 years. 40 வருஷம் ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவித்தார்கள். But God was displeased with them. தேவன் அவர்கள் மேலே பிரியமாக இல்லை. He destroyed all those people, around 10 lakhs, and were not permitted to enter into Canaan. 40 வருஷம் ஆண்டவருடைய எவ்வளோ காரியங்களை அனுபவிச்சுட்டு இப்போ அவங்க ஆண்டவரால் அழிக்கப்பட்டாங்க. They were killed 40 years. They were killed after 40 years. 40 வருஷத்துக்கு பின்னால். Not that they were 40 years. அவங்க 40 வருஷம்ன்றல, 40 வருஷம் ஆண்டவருடைய காரியங்களை கண்டவங்க ஆண்டவர் அழிச்சிட்டார். They were not permitted to get into Canaan. கானானில் பிரவேசிக்க அவங்கள அனுமதிக்கப்படலை. Dear people, why not you be of that sort? நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். How can you say that I am not of that sort? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீ எப்படி சொல்கிறது முடியும்னு சொல்கிறேன். Can your life speaks? வாழ்க்கை அப்படி பேசுதா? Dear people, it is God. Unless you surrender to God, you can't accept what God allows in your life. ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் போனால் நீ ஆண்டவர் அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யூ வில் ஹாவ் யுவர் ஓன் ரெசிஸ்டன்ஸ். உங்ககிட்ட எப்போவுமே ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கு. யூ ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு எதிராக நீ போராடுற. இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எ பர்சன். ஒரு நபருக்கு எதிராக இல்லை. Where there is surrender, there will be humility. எங்கே ஒப்பு கொடுத்தல் இருக்கோ அங்கே தாழ்மை இருக்கும். I think that I am not fit to be called to serve God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் தகுதியானவன் என்பதாக நான் நினைக்கல. I am not really fit. That's really speaking what I feel before God. நான் ஆண்டவருக்கு முன்னால் நினைக்கிறது தான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். நான் தகுதியானவன் என்பதாக நினைக்கல. இட் இஸ் காட். தேவன்
Because I am not fit. Many times, even sometimes I used to think, I stand and preach before people. But what I do, is it right? நான் மக்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நான் செய்கிறது சரியா? Many times I used to think about myself. என்னை பற்றி நான் யோசிக்கிறது உண்டு. Dear people, there is a need of deep humility. If you want to please God, தேவனை பிரியப்படுத்தணும்னா உன் வாழ்க்கையில் தாழ்மை தேவையா? தாழ்மை இல்லைன்னா ஆண்டவருக்கு God abhor you. தேவன் உன்னை அருவருக்கிறார். God abhors you, dear friend. When there is pride in the heart, God is hating. ஆண்டவர் வெறுக்கிறார். Why these people were grumbling? ஏன் இந்த ஜனங்க எத்தனை 40 years God did great things in Egypt. எகிப்தில் நிறைய காரியங்களை செய்தார். But they were not able to understand it. அதை விளங்கிக் கொள்ள முடியல. God has done so many great things in your life. ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்காரு. ஆனால் again you are a person who grumbles. ஆனால் எப்போ பார்த்தாலும் நீ மறுபடியும் நீ முறுமுறுக்கிறல்ல. You are sinning against God. தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிற. It is the relationship between you and God. உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இது. அதில் நீ சரியா இல்லைன்னா who can be favorable to you? Who can help in this? உனக்கு யார் உதவி செய்ய முடியும்? யோசனை பண்ணிப்பார். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவு சரியில்லைன்னா mortal man who can help you? No pastor will help. எந்த போதகன்? Because the pastor himself is not a worthy person. அவனே தகுதியுள்ளவன் இல்லையே. It is his mercy, grace that he is alive and he is in this state. இந்த நிலையில் இருக்கிறது அதுவே பெரிய கிருபை. ஸோ உன் வாழ்க்கையில் இன்னும் நீ ஒப்பு கொடாமல் இருப்பாயானால், ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் who has not committed to God, committed all your will, உடைய எல்லா சித்தத்தை, வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலன்னா, இட் இஸ் த கால் ஆஃப் காட். இது ஆண்டவருடைய அழைப்பு. சரண்டர், ஒப்பு கொடு. அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் சின்ஃபுல். நீ ஒரு பாவ தன்மை உள்ளவங்கிறத விளங்கிக்க. டோன்ட் திங்க் ஹை அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை குறித்து மேலா எண்ணாத. your sinfulness must be controlled by God's grace. உன்னுடைய பாவ தன்மை ஆண்டவருடைய கிருபையினால கட்டுப்படுத்தப்பட்டு மாற்றப்பட வேண்டும். அம்மையாலே உன் வாழ்க்கையில் ஒரு வேளை நீ இதே மாதிரி போயிட்டே இருப்பேன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த முடிவு உனக்கு நேரிடாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? What certainty is there? What certainty? ஒருவேளை நீ சொல்லலாம், இல்லை எனக்கு நேரிடாது, it won't happen. But truly speaking, what your statement can withstand before God? நீ சொல்றது ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியுமா? Is it not foolishness? அது மதியனம் இல்லையா? A person with the right understanding will say, I will go to God and say, Lord, what about me? ஒரு சரியான விளங்குள்ள மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே என்னை குறித்த காரியம் என்ன? Dear people, there will be a different understanding. வித்தியாசமான ஒரு விளங்குதல் இருக்கும் வாழ்க்கையில். ஏன்னா நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ரட்சிக்கப்படலையோ. Many people will think that you are saved, but are you truly saved? நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அது எப்படி நாங்கள் நிரூபிக்கிறது? How could remove? Your life must speak. வாழ்க்கை பேசணுமே. The people of Israel, they were getting all the favor of God. இப்போ இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய எல்லா கிருபையை அனுபவிச்சாங்க, பட் they were not saved, ரட்சிக்கப்படலை. ஆனால் இன்னொரு மனுஷனை காட்டுறேன். ஜோப் 1st chapter, யோபு 1வது அதிகாரம் 20வது வசனம்.
Job 1:20. He lost everything. எல்லாத்தையும் இழந்துட்டான். He lost all his property. தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டான். His children and their families, அவருடைய பிள்ளைகள், குழந்தைகள், குடும்பம் எல்லாத்தையும் இழந்துட்டான். அப்போ அவன் we see the statement. 20th verse, then Job arose. Of course, because we don't have time, he lost everything, so much, a huge property, ஒரு பெரிய சொத்து, above all his own children, பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டான், அவன் ஃபேமிலியெல்லாம் இழந்துட்டான். He and his wife were left out. அவனும் அவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. 20th verse, then Job arose and rent his mantle and shaved his head and fell down upon the ground and worshipped. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான், ஆண்டவரை பணிந்து கொண்டான். He worshipped God. Lord, என்ன சொன்னா, and said, naked came I out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave and the Lord hath taken away. Blessed be the name of the Lord. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He praised God. He worshipped God and praised God. அவன் ஆண்டவரை அவ்விதமாக வணங்கி ஸ்தோத்திரம் செய்தான். And the 22nd verse, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. In all this Job sinned not charged God foolishly. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். The Lord lifted up Job. கர்த்தர் யோபை நிலைநிறுத்தினார். He was blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். A double fold. God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தார். Yes, dear people, when everything was going contrary to his life, வாழ்க்கையில் எல்லாம் மாறுபட்ட பொழுது அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவர் அவனை எடுத்து நிறுத்தினார். God lifted him and established. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமா ஆண்டவரை ஆண்டவர் சொல்ற, இந்த ஜனங்கள் என்னை அரோசிக்கிறாங்கிறார். I hate these people. அரோசிக்கிறேன். Probably you may be either like the people of Israel or like Job. நீ இஸ்ரவேல் மக்களை போல வாழலாம், ஆனால் யோபை போல அல்லது யோபை போல வாழலாம். நீ எந்த வழியை தெரிந்து கொள்ள பார்க்குற? Which life, which path you would like to choose? Where are you? நீ எங்கே இருக்க? Either you may be see God's work in your life and be perished. ஆண்டவருடைய எல்லா கிருபையின் அருமையான காரியங்களெல்லாம் அனுபவித்து நீ அழிந்து போகலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ ஆண்டவரை துதித்து நிலைநிறுத்தப்படலாம். ஸோ either you may be in this category or in that category. இதில் இருக்கலாம் அல்லது அதில் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நீ எந்த நிலையில் இருப்ப நீ உனக்கு நீயே தெரிஞ்சுக்கோ. Unless you surrender to God, choose in what way you will be. The pity is, வருத்தம் என்னன்னா, many people don't enjoy Christian life.
அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவிக்கிறது இல்லைங்க. they call themselves Christians, கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்கிறாங்க. பட் this is not a joyful thing for them. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்க முடியறதில்ல. they exhibit their own evil nature very quickly. அவங்க தங்களுடைய சொந்த பொல்லாத சுபாவத்தை ரொம்ப சீக்கிரம் காட்டிடுறாங்க. like the people of Israel, இஸ்ரேல் மக்களை போல. இந்த காலையில் உன்னை நீ ஆராய்ந்து பார். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு நாள் முடியும். your life will end up one day. but will God say like Job, உன் பாவம் செய்யல, தேவனை குறித்து குற்றம் சொல்லலை. கடைசியில் சொன்னார், யோபை பற்றி அவர் சொன்ன ஒரு அருமையான சாட்சி என்ன தெரியுங்களா? அவன் நண்பர்களை பார்த்து, நீங்கள் என் தாசனாகி யோபை போல இல்லைப்பா. இந்த 3 பேர் நிறைய பக்திக்குரிய காரியங்களை பேசினாங்க. they were talking so many things, religious things. Job's friends பேச்சில் இல்லை. Job's friends were talking full of the Bible, so many chapters are there, நிறைய இருக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் யோபு போல பேசலை, யூ ஹேவ் நாட். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு இரக்கம் வேணும்னா யோபு உங்களுக்காக ஜெபிக்கணும். ஜோப் மஸ்ட் ப்ரே ஃபார் யூ, then only you will be spared. அதுவும் அவங்க தப்புனது பெரிய காரியம்தான். அதனாலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். நீ ஏதோ உனக்கு வேதம் தெரியுன்றதுனால நீ கிறிஸ்தவன் அல்ல. டோன்ட் திங்க் தட் பிகாஸ் யூ நோ த பைபிள் யூ ஆர் கிறிஸ்டியன். அன்லெஸ் யுவர் லைஃப் ஸ்பீக்ஸ், உன் வாழ்க்கை பேசலைன்னா ஒரு ரட்சிப்பு சந்தேகம்தான். வாழ்க்கை வேதம் அந்த மாதிரி கிறிஸ்தவத்தை அங்கீகரிக்கலை, போதிக்கலை. பைபிள் நெவர் அக்செப்ட்ஸ் கிறிஸ்டியானிட்டி. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அது உன்னை நீ ஏமாற்றிக்காத. தாழ்மை வாழ்க்கையில் இல்லைன்னா ஆண்டவர் ஒன்று அங்கீகரிக்க மாட்டார். God will never accept you. உன் பாவ சுபாவத்தை பாரு. இன்றைக்குமே என் வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் என் பாவத்தை நான் யோசிக்கிறது உண்டு. ஐ யூஸ் டு திங்க் அபவுட் மை சென்ஸ். ஏன்னா நான் யாருங்கிறத நான் மறந்துடக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் ஹூ am I. Especially certain things, it has taken so many years, but still I could remember. இன்னும் வருஷத்துக்கு முன்னால் இன்னும் கூட நான் நினைவு கூறுவேன். ஏன்னா டு ரிமைண்ட் மீ as who am I, நான் யாருங்கிறத எனக்கு நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். பாவிகளில் பிரதான பாவி நான். கிருபையை நீ அனுபவிக்கணும்னா தாழ்மை இருந்தால் தானே. நீ பாவின்னு உணராமல் கிருபையை அனுபவிக்க முடியாது. Unless you feel and understand that you are a sinner, you can't enjoy grace. Enjoying grace is the most wonderful feast of a Christian. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் கிருபையை அனுபவிப்பது தான் ஆவிக்குரிய மிகப்பெரிய விருந்துங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிற போதகர்களும் சரி, விசுவாசியும் சொல்லப்படுகிறவர்களும் கிருபை அனுபவிப்பவர்கள் 0.01. ஏன்னா நிறைய சீர்திருத்த சத்தியத்தை போதிக்கிறலையும் பார்த்துட்ருக்கிறேன், விசுவாசிக்கிறதும் பார்த்துட்ருக்கேன். வெரி வெரி ப்ரவுட் பீப்புள், பெருமைக்காரர்கள். போதிக்கிறது தான் கிருபை, பேசுறது தான் கிருபை, ஆனால் இருதயத்தில் பெருமை. டாக் அபவுட் கிரேஸ், ப்ரீச் அபவுட் கிரேஸ், பட் த ஹார்ட் இஸ் ப்ரைட். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஆத்மா உனக்கு முக்கியம். யுவர் சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை பற்றி என்ன? ஆத்மா உனக்கு முக்கியம். நீ மோட்ச ராஜ்யத்துக்கு போகிறது உனக்கு முக்கியம். அதை நீ விட்டுட்டு உன் வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்து பேசுகிற அர்த்தமே இல்லை. நோ யூஸ் ஆஃப் டாக்கிங் அபவுட் அதர்ஸ். ரிடீம் யுவர் சோல். ஆத்மாவை மீட்டுக்கொள். சிலுவையை மாத்திரம்தான். தெய்வகுமாரனாகி அவரே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட அவரை போல என் வாழ்க்கையை மாறணும். பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இது எப்போ ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே. எவ்ரிடே ப்ரேயர் ஆஃப் அ ட்ரூ ரிஃபார்ம் பர்சன். ஒரு உண்மையான சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிறனுடைய ஜெபம், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஏன்னா ஐ எம் த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். நான் பாவிகளில் பிரதான பாவி. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள்
எவ்வளோ ஆண்டவருடைய காரியங்களை அனுபவித்தாங்க. ஆனால் நீ அவர்களை அரோசித்தீர், அழித்து போட்டீர். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தானா, அவன் தாழ பணிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். ஆண்டவரே, நான் பாவி என்று உணர்ந்து வாழுகிற வரைக்கும் தான் உமக்கு முன்பாக நான் வந்து கிட்டி சேரும்படியான தகுதி உள்ளவன். நான் என்றைக்கு நான் பரவாயில்லன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் உண்மை கிட்டி சேருகிற தகுதியில் நான் விலகி போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.